இவங்க தொடர்ந்து இந்த தானியங்களை, புஞ்சை தானியங்களை தொடர்ந்து பிரச்சாரம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை பரப்புறதுக்கான முயற்சிகளில் கடுமையாக முயற்சி எடுக்கிறாங்க. இப்போ நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா விவசாயிகளுக்கு எல்லாம் தெரியும், தெரியாதவங்க எதுவும் கிடையாது. விவசாயத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் வெளியிருந்து ஒருத்தர் சொல்லித்தரணும் அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளாக இந்த பகுதியில் விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. கரிகால் பெருவளத்தான் காலத்திலேருந்தே இங்கே விவசாயம் நடக்குது. அதனால் விவசாயிகள் எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க கிடையாது, தெரிஞ்சவங்க தான். உலகத்திலே லாபகரமான தொழில் என்ன அப்படின்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இப்போ 1 கிலோ பிளாஸ்டிக்கை தூக்கி ஒரு மிஷினுக்குள்ளே போட்டு வெளியே எடுத்தோம்னா 1 கிலோ பிளாஸ்டிக் வராது, 900 கிராம் வரும், அல்லது ஒரு 950 கிராம் வரும். 50 கிராம் வேஸ்டேஜ் போகும், கழிவு போயிடும். ஒரு நெல் போட்டிங்கன்னா 1000 நெல் வரும். அப்போ எது லாபகரமான தொழில் உலகத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம்? பிளாஸ்டிக் தொழிலா அல்லது விவசாயமா? ஒன்று 1000 மடங்காக பெருகுது, ஆனால் 1 கிலோவுக்கு கீழே போகுது. ஆனால் பிளாஸ்டிக் கம்பெனி வச்சுருக்காங்களோ மற்ற கம்பெனிகள் வச்சுருக்காங்களோ பெரிய பெரிய பணக்காரங்களாக ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் விவசாயிகள் ஏழைகளாக போயிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இது அரசியல். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த அடிப்படையில் விவசாயம் என்பது உன்னதமான தொழில், உலகத்திலே மிக சிறந்த தொழில். திருவள்ளுவரே சொல்லிட்டார், உழுவார் உலகத்தாருக்கு ஆணி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அரசியல் பொருளாதார சூழல், உலகளாவிய பொருளாதார சூழல் என்பது விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது. விவசாயிகள் 4 அடிப்படையான சிக்கல்களில் மாட்டியிருக்கிறாங்க. ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, விவசாயிகள் முற்றிலுமாக அடுத்தவர்களை நம்பி பிழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அது என்ன அடுத்தவர்கள் நம்பி பிழைக்கிற தொழில்? நெருக்கடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல அவங்க இடுபொருள் அவங்க கையில் இல்லை. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய இடுபொருள்கள், விவசாய விதையாக இருக்கட்டும், அது உரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எல்லாமே அவங்க கையில் இருந்தது. தற்சார்பு உள்ளவர்களாக இருந்தார்கள். அதுதான் நாங்கள் தாளாண்மைன்னு சொல்கிறோம். தற்சார்பு உள்ளவர்களாக, தங்களுடைய சொந்த காலில் நிற்பவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கம்பெனியை தேடி போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. விதை கிடைக்காது, நம்மகிட்ட கம்பெனிக்கு போகணும், அல்லது டிப்போவுக்கு போகணும், உரமாக வெளியேருந்து வாங்கிட்டு வரணும். எல்லா பொருள்களையுமே வெளியிருந்து வாங்கக்கூடிய, அடுத்தவர்களை நம்பி வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம மாற்றப்பட்டிருக்கோம். ஒன்று. 2வது சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த விவசாயிகள் எல்லாருமே உதிரிகளாகவே இருக்கிறோம். ஒற்றுமையாக சேர்ந்து போராடி அரசாங்கத்திலிருந்து கோரிக்கைகளை பெற முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்வியல் சூழலே அப்படி இருக்குது. எடுத்துக்காட்டால் ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்க. நான் பள்ளியிலே பேசுகிறோம், ஆசிரியர்கள் அதுக்காக உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஆசிரியர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணி அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்கன்னா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தான். அவங்களுக்கு சம்பளம் எப்படி வந்துடும்? ஆசிரியர்கள், அதாவது டாக்டர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, டாக்டர்களை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அங்கே நோயாளிகள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் விவசாயிகள் போராட்டம் நடத்தி விவசாயிகளை பிடிச்சி உள்ளே போட்டாச்சுன்னா அவங்க நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆள் கிடையாது, அவங்க மாடுகளுக்கு தண்ணி வைக்க முடியாது. அப்போ நேரடியாக விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அதனால் விவசாயிகள் தொடர்ந்து ஒன்று சேர்ந்து போராட வர முடியாத ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. இது ஒரு 2வது சிக்கல். 3வது சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம நாடு ஜனநாயக நாடு. யாரெல்லாம் சேர்ந்து சத்தம் போடுறாங்களோ அவங்க குரலை தான் அரசாங்கம் கேட்கும், மற்றவங்க பேச்சை கேட்காது. ஏன்னா மெஜாரிட்டி தானே. 51 பேர் சேர்ந்து 49 பேரை முட்டாளாக்கிடலாம். அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னா, 51 பேர் சேர்ந்து 49 பேரை முட்டாள்னு சொல்லக்கூடியது தான் ஜனநாயகம் அப்படின்னு நான் சொல்லலை, பெரிய சமூகவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சத்தம் போடுறாங்களோ அவங்களுடைய குரல் தான் இன்றைக்கி அரசாங்கம் கையில் எடுத்துக்கணும். ஆனால் விவசாயிகள் ஒன்று சேர்ந்து சத்தம் போட முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அதனால தான் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளும் விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களும் நம்ம இந்தியாவில் வந்துகிட்டே இருக்குது. அமெரிக்காவில் அப்படி இல்லை, ஜப்பானில் அப்படி இல்லை, ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் அப்படி இல்லை. எடுத்துக்காட்டால் ஜப்பானில் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 450 ரூபா மானியம் கொடுக்குறான். மாடை வச்சுருந்தா போதும், நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அதாவது இந்தியாவில் மனுஷனாக பிறக்கிறத விட ஜப்பானில் மாடாக பிறக்கிறது புண்ணியம் செஞ்சது. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு அந்த மாடு இருக்குது. இப்படி பல நாடுகளில், இப்போ அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 120% மானியம் கொடுக்குறான் விவசாயத்துக்கு. விவசாய நிலங்களை விவசாயம் பண்ணாமல் தரிசாக போட்டிருந்தா கூட விவசாய நிலமாக பாதுகாக்கிறத வச்சுக்கிட்டா கூட அவனுக்கு மானியம் தரான். இப்படி பல நாடுகள், வளர்ந்த நாடுகள் தங்களுடைய விவசாயத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் விவசாயத்தை ஒரு 3ஆந்தர 4ஆந்தர தொழிலாக மாற்றிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த 4வது சிக்கல் என்ன அப்படின்னா, விவசாயிகளுடைய சந்தை அவங்க கையில் கிடையாது. சாதாரணமாக இந்த ஒரு பேனா, பிளாஸ்டிக் பேனா தயாரிக்கிறவங்க இந்த பேனா தயாரிச்சுட்டு விலையை வைக்கிறாங்க. ஆனால் விவசாயி கஷ்டப்பட்டு 10 மாதம் 11 மாதம் தண்ணி பாய்ச்சி வாழை விளைவிச்சு வாழைத்தரை வெட்டிட்டு போய் கடைக்கு கொண்டு போனால் இவர் வேலை சொன்னால் கேட்க மாட்டாங்க, அவன் சொல்லுவான் வேலை என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்னு. அப்போ சந்தை என்பது நம்ம கையில் இல்லை, யாரோ கையில் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான 4 வகையான சிக்கல்கள்